ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததே மனுக்குலத்தின் மீட்புக்காக தன்னை பலியாக ஒப்பு கொடுப்பதற்காகத்தான். அப்படி அவர் தன்னை ஒப்பு கொடுத்து அவர் கல்வாரி சிலுவையை சுமந்து பாடுகளை அனுபவித்தார். அந்த கல்வாரி சிலுவை பாடு எப்போது இயேசுவுக்கு துவங்கினது அப்படின்னா, அநேகர் என்ன சொல்லுவாங்க, அந்த வியாழக்கிழமை ராத்திரி அவர் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் போது அவருடைய ஆத்தும வியாகுலத்தின் நிமித்தம் அவருக்குள் இருந்த அந்த இரத்தம் வேர்வையின் பெருந்துளியாய் கீழே விழுந்தது. அதுக்கப்புறம் அவர் இரவிலே ஒரு திருடனை போல காட்டி கொடுக்கப்பட்டு கூட்டி செல்லப்பட்டு பகலெல்லாம் விசாரணை நடந்து அப்புறம் சிலுவையில் அறையப்பட்டு மதியம் 3 மணிக்கு அவர் உயிர் நீத்தார். பிதாவினிடத்தில் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். இப்படி தான் அநேகர் நம்புகிறோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாடு துவங்கினது இந்த ஞாயிற்றுக்கிழமை. வர்ற வெள்ளிக்கிழமை அவர் கல்வாரி சிலுவையிலே அறையப்படுகிறார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 3வது நாள் அவர் உயிரோடு எழும்புகிறார். ஆனால் அவருடைய பாடு துவங்கினது எந்த நாள்? இந்த நாள், ஞாயிற்றுக்கிழமை. ஆகவே தான் இந்த நாள் ஒரு விசேஷமான நாள். இந்த காரியத்துக்கு ஒரு சரித்திர பின்னணி இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் 430 வருஷம் அடிமைகளாக இருந்தாங்க. அவர்கள் மீட்கப்பட்ட வரலாறு தான் வேதத்தில் யாத்திராகமம் அப்படிங்கிற புத்தகம். கர்த்தர் மோசேயை அனுப்பினார். மோசே பார்வோன்ட்ட என் ஜனங்களை போக விடு என்று கடவுள் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னதுக்கு, நான் தான் கடவுள், நீ சொல்கிற கடவுள் யாருன்னு எனக்கு தெரியாது, ஜனங்கத்தை நான் போக விட மாட்டேன், அவர்கள் என்னுடைய ஜனம் அப்படின்னு சொன்னதுனால கர்த்தர் 10 வாதைகளை அனுப்பினார். அந்த எகிப்துக்கு விரோதமாய், பார்வோனுக்கு விரோதமாய். 9 வாதைக்கு இந்த பார்வோன் கொஞ்சம் கூட அசரவே இல்லை. அவன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி ஜனங்களை போக விடமாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்தான். ஆகவே கர்த்தர் 10வது ஒரு வாதையை அனுப்பினார். அந்த வாதைக்கு பெயர் என்னது? தலை பிள்ளை சங்காரம். தலை பிள்ளை சங்காரம். அதாவது ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல் என்னுடைய சேஷ்டபுத்திரன், எனக்கு மூத்த குமாரன், நீ அவனை பாடாப்படுத்தினதுனால உன் தேசத்தில் இருக்கிற தலை பிள்ளைகள் எல்லாத்தையும் நான் கொல்ல போறேன். அதுக்கு ஆண்டவர் மோசேட்ட ஒரு சிஸ்டத்தை சொன்னார், ஒரு அமைப்பை சொன்னார். என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களும் எகிப்தில் தானே குடியிருக்கிறாங்க. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? நிசான் மாதம் 10ஆம் தேதி, இஸ்ரவேல் ஜனங்களுடைய கேலண்டரில் 10வது மாதம் தான் நிசான் மாதம். அந்த நிசான் மாதம் 10ஆம் தேதி ஒரு வயதான ஆண் ஆடு, பழுதற்றதா இருக்கணும், அதை தெரிந்து கொள்ளணும். சரியா? ஒரு வயதான ஆணும் பழுதற்றதுமான ஒரு ஆட்டை தெரிந்து கொள்ளணும். என்னைக்கு? 10ஆம் தேதி. என்னைக்கு? 10ஆம் தேதி. 15ஆம் தேதி அதை அடிக்கணும். அடித்து ரத்தத்தை எடுத்து இஸ்ரவேலர்களுடைய வீட்டின் நிலைக்கால்களில், ஜன்னல் மேல் சட்டத்திலலாம் என்ன செய்யணும்? பூசி, அன்னைக்கு ராத்திரி அந்த மாம்சத்தை, அந்த அடிக்கப்பட்ட அந்த ஆட்டின் ரத்தம் பூசப்பட்டுருச்சு, அந்த மாம்சத்தை சுட்டு சாப்பிடணும். அதுக்கு பேர் தான் பஸ்கா பண்டிகை. என்னது? குஸ்கா இல்ல, பஸ்கா. சரியா? எத்தனாம் தேதி? 15ஆம் தேதி. அன்னைக்கு ராத்திரி சங்கார தூதன் வர்றான். ரத்தம் பூசப்பட்ட வீடுகளுக்குள் சங்கார தூதன் பிரவேசிக்கிறது இல்லை.
ரத்தம் பூசப்படாத வீடுகளுக்குள்ளெல்லாம் போய், ஆமா, அதாவது மனுஷன்ல இருந்து மிருகம் வரைக்கும், அரசன்ல இருந்து ஆண்டி வரைக்கும், சிங்காசனத்தில் இருக்கிறவன்ல இருந்து சிறையில் இருக்கிற வரைக்கும், தலை பிள்ளையா பிறந்திருப்பான் பார்த்தீங்களா, அத்தனை பிள்ளைகளும் செத்தது. ஆமா, அதுக்கு பேர் தான் தலைப்பிள்ளை சங்காரம். அதிகாலையில பார்வோன் எந்திரிச்சான், அரண்டு போய் இஸ்ரவேல் ஜனங்களை விரட்டி விட்டான், போங்கப்பா அப்படின்னு. அவர்கள் அணி அணியாய் அந்த அதிகாலை வேளையில புறப்பட்டு வெளியே வந்தாங்க பாருங்க. அவருடைய விடுதலைக்கு எது காரணமா இருந்தது? இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம். இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதுனால தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை என்பதுதான் சரித்திரம். அப்ப அந்த ஆடு என்னைக்கு அடிக்கப்பட்டது? 15ஆம் தேதி. அது ஒரு வெள்ளிக்கிழமை. அந்த ஆடு என்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டது? 5 நாளைக்கு முன்னாடி. அதுதான் ஞாயிற்றுக்கிழமை. புரியுதா? இப்ப ஆண்டவர் ஒவ்வொரு வருஷமும் அந்த பண்டிகை கொண்டாட சொன்னார். அதே எக்ஸாக்ட் டேட்ல ஆண்டவர் அந்த பண்டிகை என்ன செய்ய சொன்னாரு? கொண்டாட சொன்னாரு. ஏன்னா நிரந்தரமான விடுதலைக்காக. ஆனா அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் ஜனங்களுக்கு முழுமையான விடுதலை என்ன செய்யல, கொண்டு வரல. மனித குலத்தின் விடுதலைக்காகத்தான் கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்துக்கு தன்னை பலியாக கொடுக்க வந்தார். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 5:7 என்ன சொல்லியிருக்கிறது? நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக சொல்லுங்கோ பலியிடப்பட்டிருக்கிறார். வருஷம் நிசான் மாதம் 10ஆம் தேதி ஒரு ஆட்டை செலக்ட் பண்ணி அதை போய் ஆசாரியன்ட்ட காட்டணும். அவன் செக் பண்ணிட்டு ஓகே அப்படின்னதுக்கப்புறம் வீட்டில் கட்டி போட்டுருவாங்க. 15ஆம் தேதி அந்த ஆட்டை என்ன செய்யணும்? அடிக்கணும். இது வருஷம் நடக்கும். இப்போ முழு மனுக்குலத்துக்காக பழுதற்ற ஒரு ரத்தம், பரிசுத்தமான தூய ரத்தம் ஒன்று சிந்தப்பட்டா அதுக்கப்புறம் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தேவைப்படாது. அப்படிங்கிறதுனால இயேசு இந்த உலகத்துக்கு பரிசுத்தமாக வாழ்ந்த அவருடைய பரிசுத்தமான ரத்தத்தை மனுக்குலத்துக்காக சிந்தினார். அப்போ முழு மனுக்குலத்துக்காக அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி யார்? புரியுதா? அதனால இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நமக்காக சிலுவையில் பலியானது எந்த சம்பவத்தோடு தொடர்புடையது? பஸ்கா. எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, பஸ்கா. புரியுதா? அப்ப இயேசு வர்ற வெள்ளிக்கிழமை அவர் சிலுவையில் கொல்லப்பட்டார். எப்படி, எந்த அடையாளத்தோடு கொல்லப்பட்டார்? பஸ்கா. புரியுதா? எந்த அடையாளத்தோடு கொல்லப்பட்டார்? நமக்காக பஸ்காவாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டார். எந்த அடையாளத்தோடு இயேசு கொல்லப்பட்டார் சிலுவையில்? பஸ்கா. அப்ப இந்த பஸ்கா வெள்ளிக்கிழமை கொல்லப்பட்டது என்றால் என்றைக்கு அந்த ஆடு தெரிந்து கொள்ளப்பட வேண்டும்? இன்றைக்கு. ஞாயிற்றுக்கிழமை வர வெள்ளி தானே அவர் சிலுவையில் அறையப்படுறார், இன்றைக்கு. அப்ப ஏன் இந்த நாள் விசேஷமானதுன்னு உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு சரி. இப்ப இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஆடு யார்கிட்ட காட்டப்படணும்? ஆசாரியன்ட்ட. தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு போய் ஆசாரியன்ட்ட என்ன செய்யணும்? காட்டப்படணும். இப்ப இயேசு வாழ்ந்த நாட்களில் தேவாலயம் எங்க இருந்துச்சு? எருசலேம்ல இருந்துச்சு. சரியா? இயேசு யூதேயா, கலிலேயா, சமாரியா எல்லா பட்டணங்களையும் சுற்றி ஊழியம் செய்தார். இந்த ஞாயிற்றுக்கிழமை இயேசு எங்க வர்றார்? எருசலேமுக்கு வர்றார். எருசலேமுக்கு வர்றார். எருசலேமுக்கு பல முறை வந்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு வந்தது கொஞ்சம் விசேஷமான வரவு. என்னன்னு கேட்டீங்கன்னா, வரும்போதே ஒரு கழுதையை பிடிச்சிட்டு வந்தார். கழுதை மேல ஏறிக்கிட்டார். ஏன்னா வரும்போது அமர்க்கலமா வர்றார். பெருங்கூட்ட ஜனங்கள்
கையில குருத்தோலைகளை பிடிச்சி தங்களுடைய வஸ்திரங்களை வழியில விரிச்சு மரக்கிளைகள் எல்லாம் பறிச்சு அவருக்கு முன்னாடி போட்டு எல்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, உன்னதத்திலிருந்து வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் அப்படின்னு ஒரே ஆரவாரம், ஆர்ப்பாட்டம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அன்னைக்கு அவர் மட்டும் அப்படி வரல பாருங்க. பஸ்கா பண்டிகையை கொண்டாட யூத மக்கள் உலகமெங்கும் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே எங்க வரணும்? எருசலேமுக்கு தான் வரணும். இப்ப நான் தான் யூதன் வச்சுக்கோங்களேன். நான் என் குடும்பத்தின் சார்பா பஸ்காவை பலியிட நான் எருசலேமுக்கு வர்றேன்னா இந்த நாள் எனக்கு எப்படி விசேஷமானது? வெள்ளிக்கிழமை தான் பலியிடணும். ஆனா 5 நாளைக்கு முன்னாடி என் ஆட்டை உறுதிப்படுத்தணும். இதைத்தான் நான் பஸ்காவா அடிக்க போறேன்னு ஆசாரியன் அதை என்ன செய்யணும்? அங்கீகரிக்கணும். அதனால நான் என் ஆட்டை எங்க கொண்டு போனோம்? தேவாலயத்துக்கு, ஆசாரியன்ட்ட. புரியுதா? அப்ப உலகமெங்கும் இருக்கிற யூதர்கள் அத்தனை பேரும் அவன் வீட்டுக்கு ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு எங்க வந்துட்டு இருக்கான்? இப்ப எருசலேமுக்குள்ள வரான். புரியுதா உங்களுக்கு? எருசலேமுக்குள்ள வந்துகிட்டு இருக்கான். அப்படிதான் இயேசு என்ன செய்யறாரு? வராரு. இயேசு ஏன் ஆடு கொண்டு போல? அவர் தான் ஆடு. புரியுதா உங்களுக்கு? அது மட்டும் இல்ல, ஏன் இவர் ஒரு அமர்க்கலமா வர்றாருன்னா இவர் அடிக்கப்படணும். யார் இவரை அடிக்கணும், கொல்லணும்? உள்ள இருக்கிற பிரதான ஆசாரியர்கள். அவங்க ஏற்கனவே இவரை என்ன செய்யணும் தான் நினைச்சிட்டு இருக்காங்க, கொலை செய்யணும் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப இயேசு இந்த அமர்க்கலத்தின் மூலமா ஒரு அறிவிப்பு சொல்றாரு, நான் வந்துட்டேன். பார்த்தீங்களா? நான் இப்ப அடிக்கப்படுவதற்காக. ஏன்னா ஏற்கனவே இவர் எருசலேமுக்கு போறேன்னு சொன்ன உடனே எல்லாரும் சொன்னாங்க, உண்மை ஏரோது கொலை செய்ய என்ன செய்யறான், வகை தேடுறான், அதனால எங்க போகாதீங்க, எருசலேமுக்கு போகாதீங்க அப்படின்னு சொன்னா, நான் போவேன்ட்டு வந்தவரை அமைதியாவது போயிட்டு வரணும்ல. எப்படி போறாரு? ஒரே ஆர்ப்பாட்டம், அமர்க்கலம், ஊர்வலமா போறாரு, பவனி. அப்படித்தான் இந்த நாள் விசேஷமான நாள் ஆயிற்று, ஞாயிற்றுக்கிழமை. அதனாலதான் பாரம்பரிய சபைகள் எல்லாம் குருத்தோலை என்ன செஞ்சிருப்பாங்க, சர்ச்சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா தொங்க விட்டுருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு குருத்தோலை என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. நான் ஏன் உங்களுக்கு கொடுக்கலன்னா, அந்த ஓலையை வச்சு என்ன பண்ண போறீங்க? ஆளுக்கு ஒரு நொங்கு வாங்கி கொடுத்தாலும் என்ன சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கலாம். அத்தனை பேருக்கு நான் எங்கே போங்க நொங்கு, ஏன் சங்கு என்ன ஆயிரும்? ஆமாம், அதனால சரி. ஆனால் அவங்க அந்த குருத்தோலை எடுத்துட்டு பவனி வருவாங்க. எல்லா பாரம்பரிய சபைகளும் என்ன செய்வாங்க, பவனி வருவாங்க. அப்படி பவனி வரும்போது ஒரு பாட்டு படிப்பாங்க. அந்த பாட்டு பாடுவோமா? தெரிஞ்சவங்க என் கூட என்ன செய்யுங்க, பாடுங்க. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசர், உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார், முன்னும் பின்னும் சாலேம் நகர் பாடினார். அன்று போல இன்று நாமும் அன்பாய் துதி பாடுவோம், ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. சின்ன மரி மீதில் ஏறி அன்பர் பவனி போனார், சின்ன மரி மீதில் ஏறி அன்பர் பவனி போனார். இன்னும் என் அகத்தில் அவர் என்றும் அரசாளுவார், ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது. பாவமதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும், பாவமதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும், பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார், ஓசன்னா பாடுவோம் உன்னதத்திலே தாவீது. பாலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார், பாலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். ஜாலர் வீணையோடு பாடி தாளமுத்தி
பாடுவோம், ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு குருத்தோலை ஞாயிற்றில் நம் குரு பாதம் பணிவோம். குருத்தோலை ஞாயிற்றில் நம் குரு பாதம் பணிவோம். கூடியருள் பெற்று நாமும் திரியேகரை போற்றுவோம், ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா, ஓசன்னா பாடுவோம். உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. அப்பாடா, ஊர்வலத்தை முடிச்சாச்சு. நம்ம உட்கார்ந்த இடத்துல பாடி பவனி வந்தாச்சு. சரி, இந்த சம்பவத்திலிருந்து ஒரு 3 சத்தியத்தை கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். இந்த நாளின் விசேஷம் என்ன? இப்படி நம்ம குருத்தோலையை பிடிச்சிட்டு சுற்றி வர்றது விசேஷம் இல்லை. ஒரு 3 வெளிப்பாட்டை நம்ம தெரிந்து கொள்ளணும். ஒரு 3 சத்தியத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அதுதான் இந்த நாளின் விசேஷம். ஒன்று என்னன்னா, நாம் இயேசுவை சுமக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2வது, நாம் இயேசுவை துதிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். 3வது, இயேசுவின் சித்தத்திற்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். இயேசுவின் சித்தம் செய்ய, அவர் சித்தம் செய்ய, அவர் விருப்பம் செய்ய நம்மளை அர்ப்பணிக்கணும். இந்த 3 சத்தியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். முதல் சத்தியம் என்னது? இயேசுவை சுமக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசுவை சுமக்கணும். மத்தேயு 21:1 நம்ம ஒரு சில வசனங்களை வாசிப்போம். மத்தேயு 21:1 வேத புத்தகத்தை திறக்க முடிஞ்சால் திறந்து பாருங்கள், இல்லாட்டினா ஸ்க்ரீனில் இருக்கும், வசனத்தை பாருங்கள். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேவுக்கு வந்தாங்க. இயேசு சீசர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிராக இருக்கிற அந்த கிராமத்துக்கு போங்க, அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாவது கேட்டா இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், அவன் உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி ஒரு 2 பேரை எதுக்கு அனுப்பினார்? சத்தமா சொல்லுங்க. கழுதைய அவிழ்த்து கொண்டு வர சொல்லி அனுப்பினார். அப்படி அந்த சீஷர்கள் போய் அவிழ்த்து கொண்டு வந்த அந்த கழுதையில ஏறி தான் இயேசு எருசலேமுக்குள் பவனியாக வந்தார். இது ஏதோ தற்செயலான செயல் அல்ல. சில 100 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். சகரியா 9:9 பாருங்க. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறி, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். பாருங்க, எருசலேமே உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மையுள்ளவர். அவர் கழுதையின் மேலும் குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார். பாருங்க, சில 100 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் தான். நல்லா ஒன்றை விளங்கிக்கோங்க, இந்த உலகம் தேவனுடைய திட்டப்படி என்ன செய்கிறது? இயங்கி கொண்டிருக்கிறது. எதுவுமே இந்த உலகத்தில் தற்செயலானது அல்ல. எல்லாமே அவர் முன்னுரைத்தபடி, அவருடைய முன் தீர்மானத்தின்படி தான் நடக்கிறது. சரி, கழுதன்னொன்னே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? நான் சிறு வயதாக இருக்கும்போது இந்த வண்ணான் துணி துவைக்கிறதுக்கு அந்த பொதியை சுமந்துட்டு போக கழுதை என்ன செய்வாங்க? பயன்படுத்துவாங்க. இந்த காலத்து பிள்ளைகளுக்கெல்லாம் they don't even know what is donkey. ஏன்னா நிறைய பேர் கழுதையை எங்கே தான் பார்க்கணும்? இனிமேல் மிருகக்காட்சி சாலையில் தான் என்ன செய்யணும்? பார்க்கணும். ஸோ கழுதையை பற்றி தெரிந்தவர்களும், நமக்கு தெரிஞ்ச கழுதை அந்த வண்ணா பொதி சுமக்கிற கழுதை, அது ஒன்றும் மேன்மையான ஒன்று அல்ல. அதனால தான் நம்ம யாரையும் புகழ்வதற்காக என்ன வார்த்தையை பயன்படுத்துவோம்? கழுதைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நம்மளை அசிங்கப்படுத்துகிறோம்னு அர்த்தம். இப்போ நான் யாரையாவது ஒரு கழுதைன்னா, யாராவது என்னை கழுதைன்னாங்கன்னா என்னை என்ன சொல்ல விரும்புகிறாங்க?
புரியுதா உங்களுக்கு? என்னைய திட்ட விரும்புகிறாங்க, என் மேலே அவங்க கோபத்தை காட்ட விரும்ப. கழுதைன்னு சொல்கிறதுனால அது மேன்மை அல்ல, அது தாழ்மை. புரியுதா? அதனால் நம்ம அவர் கழுதை மேலே ஏறி வந்தார் அப்படின்னோடனே ஐயோ இது மேலே எதுக்கு ஏறி வந்தார் அப்படிங்கிற மாதிரி யோசனை இருக்கும். ஆனால் இந்த கழுதை நம்ம நினைக்கிற கழுதை இல்லை, அது கோவேறு கழுதை. பாருங்க, அந்த இயேசு வாழ்ந்த நாட்களில் வீரர்களும் மிக வேகமாக செல்ல விரும்புகிறவர்களும் பயன்படுத்துவது குதிரை. புரியுதா? இப்பயும் அரேபிய குதிரைகள் அப்படின்னு இருக்கும். இந்த கொடைக்கானல் ஊட்டிலாம் போனீங்கன்னா கூட அந்த மாதிரி குதிரைகளை பார்க்கலாம். ரொம்ப உயரமாக என்ன செய்யும் இருக்கும். குதிரை ரொம்ப ஸ்பீடாக போகும். இந்த ஓட்ட அந்த பந்தயத்தில் ஹார்ஸ் ரேஸ்லாம் என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க. பயங்கர ஸ்பீடாக போகும் குதிரை. அந்த பலஸ்தீனா தேசத்தில் குதிரையை விட ஒட்டகம் விலை உயர்ந்தது. ஏன்னா ஒட்டகம் பாலைவனத்தில் பல 100 கிலோமீட்டர் அது வாட்டுக்கு என்ன செய்யும் போகும். அதிகமான எடையை என்ன செய்யும், அது தூக்கி கொண்டு போகும், ஒரு லாரி மாதிரி. அதனால குதிரையை விட எது விலை உயர்ந்தது? ஒட்டகம். அடுத்து சொல்ல போகிற குறிப்பு தான், நீங்கள் உங்கள் இருதயத்தை நல்லா திடமாக வச்சுக்கிடணும். அந்த ஒட்டகத்தை விட விலை உயர்ந்தது இந்த கழுதை. புரியுதா? ஏன்னா இது ஒரு சொகுசு பயணத்துக்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு மிருகம். ஸோ ராஜாக்களும் செல்வந்தர்களும் தான் இந்த கழுதையில் என்ன செய்வாங்க, இந்த கோவேறு கழுதையில் பயணம் செய்வார்கள். ஸோ இந்த கழுதை மேலே ஏறிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பயங்கர ஸ்பீடாலாம் போகாது, ஆனால் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜேர்னி. டக் 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 டக். அது மேலே ஏறி இருக்கிறவனுக்கு அது ஒரு சுகமாக இருக்கும், ஒரு ரிதமிக்கா. நம்ம பாட்டு காதில் இயர்ஃபோனை மாட்டிட்டு என்ன செய்யலாம், அப்படியே போகலாம். அது ஒரு சொகுசு பயணம், ஒரு கார் வச்சிருக்கிற மாதிரி. புரியுதா உங்களுக்கு? ஸோ இது விலையேற பெற்ற கழுதை. அதனால தான் அதை அவுத்துட்டு வாங்கணுன்னு எனக்கு பக்குன்னு ஆகிப்போச்சு. இப்போ உங்களை ஆண்டவர் அதை போய் அவுத்துட்டு வான்னா எத்தனை பேர் போவீங்க? அடி யார் வாங்க. அதுலேயும் ஆண்டவர் என்ன வேற சொல்கிறாரு, ஏன்டா அவுக்குறன்னு வேற கேட்பானாமா. என்ன சொல்லியிருக்கணும், நீ அவுத்துட்டு வா, அங்கே ஒருத்தனும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாலாவது தைரியமாவது போவோம். அங்கே கேட்பான்னு வேற சொல்கிறாரு. அவன் அடிக்காமல் நம்மளை விடுவானா என்ன? ஸோ அந்த நம்ம முந்தி பார்த்த அந்த தரம் குறைந்த கழுதெல்லாம் இருக்கும்ல, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது யாருமே வீட்டில் கழுதையை கட்டி போட மாட்டாங்க. அது பாட்டுக்கு ரோட்டில் தான் என்ன செய்யும் தெரியும். ஏன்னா எவனும் என்ன செய்ய மாட்டான், அதை வீட்டுக்கு கூட்டு போய் எவனா அந்த கழுதையை கொஞ்சிக்கிட்டு இருப்பானா? ஆமாம். ஸோ இது விலையேற பெற்றது. அதனால தான் சவுல் கூட பாருங்க கழுதையை தேடி போனான். நம்ம நிறைய நேரம் கழுதையை தேடி போனான், கழுதையை தேடி போனான். அவன் தேடி போன கழுதை விலையேற பெற்ற கழுதை. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் அவன் தேடுறான். சரி, இப்படி இயேசு அப்படி ஒரு கழுதை மேலே ஏறி என்ன செய்கிறாரு, பவனியாக வருகிறார். இப்போ செய்தி என்ன அப்படின்னா, அந்த கழுதை யார்? நம்ம தான். அந்த கழுதை யாரு? நம்ம தான். நம்ம பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலையும் பஞ்சம் பசி பட்டினி வறுமை தரித்திரம் மோசமான பழக்க வழக்கங்கள்லாம் கட்டப்பட்டிருந்தோம். அன்றைக்கு சீசரில் அனுப்பி கத்தர் அந்த கழுதை அவுத்த மாதிரி நமக்கும் யாரோ ஊழியக்காரில் அனுப்பி ஊழியம் செஞ்சு நம்மளை கத்தர் கட்டவிழ்த்தார். அதற்கு பெயர் தான் ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்டவங்களும் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு நாள் கட்டவிழ்க்கப்பட்டீர்கள். புரியுதா உங்களுக்கு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ ஒரு கட்டவிழ்க்கப்பட்ட கழுதை. நீங்கள் கட்டப்பட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த சபையில் ஆலயத்தில் ஆராதனையில் என்ன செஞ்சுருந்துருக்க மாட்டீங்க, வந்திருக்க மாட்டீங்க, உட்கார்ந்துருக்க மாட்டீங்க. நீங்கள் கட்டவிழ்க்கப்பட்டதுனால தான் எங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க, இப்போ சபையில் வந்து உட்கார்ந்துருக்கீங்க. எத்தனை பேர் அதுக்காக சந்தோஷப்படுறீங்க? கர்த்தர் நம்மை கட்டவிழ்த்ததுக்காக ஒரு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சரி, எதுக்காக இந்த கழுதை கட்டவிழ்க்கப்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்கிறது? சொல்லுங்க சத்தமா. இயேசுவை சுமக்க. அதுதான் இப்ப சத்தியம். புரியுதா? அப்ப கட்டவிழ்க்கப்பட்ட நம்ம யாரை சுமக்கணும்? இயேசுவை சுமக்கணும். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீ இயேசுவை சுமக்கிறியா?
எந்நேரமும் அவரையே தான் சுமக்க சொல்றோம். தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்றாரு, இல்லை குனிடா, நான் ஏறக்காக உன்னை விடுதலையாக்கி கொண்டு வந்தா ஏன் முதுகலையே ஏற பாக்குறியா ராஸ்கோல். வித்தியாசம் புரியுதா? சத்தியத்தை அறியுங்க, சத்தியம் நம்ம விடுதலையாக்கு. ஏன் நம்ம நிறைய விஷயத்துல ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம தான் யார சுமக்கணும்? இயேசுவை சுமக்கணும். அல்லேலூயா. சரி, கவனிங்களேன். இப்ப இந்த கழுதை இயேசுவை சுமக்குதுல, நீங்க இயேசுவை சுமக்கிறீங்க அப்படின்னா பார்க்கிறவங்க எதை பார்ப்பாங்க? யாரை பார்ப்பாங்க? சொல்லுங்க சத்தமா. இப்ப இயேசு கழுதை மேல ஏறி வந்தார்ல, யார பார்த்தாங்க ஜனங்கள்? கழுதைக்கு அவங்க விரிக்கல, புரியுதா? யாருக்காக விரிச்சாங்க? இப்ப இயேசுவை நீங்க சுமந்தீங்கன்னா இந்த உலகம் உங்களை கைதட்டி வரவேற்கும். ஏன்னா உலகம் யாரை பார்க்குது? உங்க மேல இருக்கிற இயேசுவை. இயேசுவை சுமக்கலைன்னா யாரை பார்ப்பாங்க? இப்ப சொல்லுங்க, நம்மளை கழுதன்னு திட்டுறதுல நியாயம் இருக்கா இல்லையா? நம்மளை இந்த உலகம் கனவீனப்படுத்துது, நம்மளை இந்த உலகம் அசட்டப் பண்ணுது, நம்மளை இந்த உலகம் ஏளனமா நினைக்குது, தூசிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இந்த கழுதை விடுவிக்கப்பட்டது. அதுவாடு கட்டப்பட்டிருந்தா கூட ஒரு மூலையில் இருந்திருக்கும். விடுவிக்கப்பட்டு கண்ட மேனிக்கு திரியுது. அப்ப அங்கங்க பார்க்கிறவன் என்ன சொல்லுவான்? கழுதைன்னு சொல்லுவானா இல்லையா? நம்ம என்ன செய்யணும்? இயேசுவை பக்கத்துல பார்த்துக்கு தோல்ல கை போட்டு சொல்லுங்க, இயேசுவை சுமப்போமா? இயேசுவை எப்படி சுமக்கிறது? நம்ம ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். ஈசாக்கு ஆதியாகமம் 26:26 ஈசாக்கை பற்றி ஒரு காரியம் பார்க்குறோம். ஆதியாகமம் 26:26 அவன் குடியிருந்த அந்த கேரார் அப்படிங்கிற அந்த ஊருடைய ராஜா அபிமலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவனுடைய படைத்தளபதி பிகோல், இவங்க எல்லாம் கேரார்ல இருந்து அவனிடத்துக்கு வந்து 28வது வசனம் பாருங்க. நிச்சயமாய் கர்த்தர், பாருங்க, நிச்சயமாய் கர்த்தர். இப்ப இவங்க ஈசாக்க பார்க்கும்போது யார் தெரியுறா? இயேசு. அதனாலதான் கர்த்தர், இவர் யாரு? கர்த்தர். பாருங்க, ஈசாக்க அவங்க பார்க்கல, அவங்க சொல்றாங்க கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். அதனால நம்ம ராசியா இருப்போம், நம்ம சிநேகிதர்களா இருப்போம், நம்ம நண்பர்களா. யாரு கூட்டணிக்கு வர்றது? ஹலோ, நீங்க இயேசுவை சுமந்துட்டு போனீங்கன்னா யாரு உங்க கூட கூட்டணிக்கு வருவா? சொல்லுங்க, நீங்க இயேசுவை சுமந்தீங்கன்னா யார் உங்க கூட கூட்டணிக்கு வருவா? ராஜாக்கள், கல்விமான்கள். புரியுதா நான் சொல்றது? சரி, எப்படி இந்த ஈசாக்கு தன்னோடு இருக்கிற தேவனை வெளிப்படுத்தினான் அப்படின்னா, கவனிங்க, இவன் அந்த ஊரில் கிணறு தோன்றான், தண்ணி வருது. ஏற்கனவே அது பஞ்சகாலம், வேற எவன் கிணத்துலையும் என்ன இல்லை, அந்த ஊரில் தண்ணி இல்லை. இப்போ அந்த ஊர்க்காரங்களுக்கு இவன் மேலே போறாம. என்னது? என்னடா பிழைக்க வந்தான், அவன் தோன்னா என்ன வருது? தண்ணி வருது. அந்த பொறாமையில் வந்து என்ன சொன்னாங்க? தண்ணி கேட்டால் பரவாயில்ல, கிணத்தையே கேட்குறான். என்ன சொல்லி கேட்குறான்? ஏய் யாரா நீ? எந்த ஊர்லேருந்து வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? இது எங்க ஊர்ரா? எங்க ஊரில் நீ எப்படி எங்கிட்ட கேட்காம நீ கிணறு வெட்டலாம்? பாருங்க, ஈசாக்கிட்டையும் நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க, வேலைக்காரங்கள் இருக்கிறாங்க. அவன் கண்ணை காட்டினான்னு வச்சுக்கோங்களேன், சண்டைக்கு போயிடுவான். ஆனால் ஈசாக்கு என்ன செஞ்சான் தெரியுமா? விட்டு கொடுத்தான்.
அவர்கள் வாதாடினார்கள். ஈசாக்கு என்ன செஞ்சான்? விட்டு கொடுத்தான். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீ வாழ்க்கையில என்னத்தையாவது விட்டு கொடுத்துருக்கிறியா? பாருங்க, ஈசாக்கு தெய்வீகத்தை வெளிப்படுத்துறான். புரியுது உங்களுக்கு? எதை வெளிப்படுத்துறான்? தெய்வீகம், நற்குணங்கள். என்ன சரி, அதோட முடியல. அடுத்து ஒரு கிணறு தோன்றான். வந்துட்டாங்க வந்து, ஏய் என்னடா பண்ற? ஏற்கனவே உனக்கு கிணறு தோண்டான்னு சொல்லிட்டு போயிருக்கோம்லடா. கிணறு தோண்டது இப்ப பிரச்சனை இல்லை, கிணத்துல தண்ணி வந்ததுதான் இவங்களுக்கு என்னது பொறுக்க முடியல. சண்டை போடுறான். ஈசாக்கு என்ன செஞ்சான் சொல்லுங்க? தெய்வீகத்தை வெளிப்படுத்துறான், அதையும் விட்டு கொடுக்குறான். சரி, ஒன்று விட்டு கொடுத்தோம், ரைட்டு. இப்படி கேட்கறது எல்லாத்தையுமேவா விட்டு கொடுப்பாங்க? நம்மளை முட்டாள்னு சொல்ல மாட்டாங்க. இப்ப நமக்கு புத்திசாலி வீரன்னு பேர் எடுக்கிறது முக்கியமா, உங்களுக்குள்ள இருக்கிற தெய்வீக சுபாவத்தை வெளிப்படுத்துறது முக்கியமா? உங்களுக்கு கிணறு முக்கியமா, தேவ கிருபை உங்க மேல இருக்குங்கிறத வெளிப்படுத்துறது முக்கியமா? உங்களுக்கு சண்டை போடுறது முக்கியமா, அல்லது உங்களுக்குள்ள இருக்கிற தேவ சமாதானத்தை வெளிப்படுத்துறது முக்கியமா? இந்த கேள்வி கேட்டு பதில் சொல்லலாம் நல்லா தான் சொல்றீங்க. ஆனா உங்க வாழ்க்கையில தெய்வீகம் வெளிப்படுதா? உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தேவன் வெளிப்படுகிறாரா? பாருங்க, ஈசாக்குள்ள வந்து விசுவாசம் இருந்துச்சுங்க. விசுவாசம் இல்லைன்னா நீங்க தேவனுடைய வார்த்தையை கை கொள்ள முடியாது, தெய்வீகத்தை நீங்க வெளிப்படுத்த மாட்டீங்க. அவனுக்கு விசுவாசம் இருந்தனால மூணாவதும் என்ன செய்யறான்? கிணற தோன்றான். என்ன விசுவாசம் பாருங்க. மூணாவது தோன்றா அவன் சண்டைக்கு வருவானா வரமாட்டானா? வந்துட்டு போறான். அதையும் நான் விட்டு கொடுத்துட்டு போறேன். நான் நாலாவது தோண்டுவேன், ஏன் 40 கிணறு கூட தோண்டுவேன். நான் தான் நல்லா தானே இருக்கிறேன், இருக்கிற வரைக்கும் நான் விட்டு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். பாருங்க அவன் விசுவாசத்தை பாருங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இருப்போம்ல, கொடுப்போம். புரியுதா? இருப்போம், கொடுப்போம், அவ்வளோதான். மத்தேயு 5, 6, 7 இந்த 3 அதிகாரங்களில் தான் இயேசு, அதாவது தன்னை வெளிப்படுத்துகிற அல்லது இயேசுவின் சுபாவங்களை வெளிப்படுத்துகிற உபதேசங்களை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? நமக்கு சொல்லி இருக்கிறார். சாந்த குணமா இருங்க, இரக்கம் பாராட்டுங்க, உங்க மேல யாராவது பொய்யா குற்றம் சாட்டினாலும் பொறுமையா இருங்க, என்ன சத்துருக்களை சிநேகிங்க, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. உங்களை எவனாவது 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணா அவன் கூட விட்டு கொடுத்து பொறுத்து அனுசரித்து 2 மைல் தூரம் என்ன செய்யுங்க, போங்க. உங்களுக்கு மற்றவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் முந்தி அவர்களுக்கு அதை செய்யுங்க. தான தர்மம் பண்ணுங்க, மாய்மாலம் பண்ணாதீங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க. பாருங்க, இது எல்லாமே தெய்வீக சுபாவங்கள். அததான் இடையில போட்டிருக்கு, உங்கள் பிதா பூரண சற்குணரா இருக்கிறது போல நீங்களும் எப்படி இருங்க? தெய்வீகமா இருங்க. பக்கத்துல பார்த்து தாமரை மலர்ந்தது போல கை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம், தெய்வீகமா இருங்கோ. மலர்லையே தாமரை, எப்படி இருங்க? தெய்வீகமா இருங்க. ஆண்டவர் அதெல்லாம் சொல்லிட்டு கடைசி என்ன சொன்னார் தெரியுமா? எப்பா நீ நான் சொன்னபடி நீ வாழ்ந்தீனா, நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செஞ்சீனா, உன் வாழ்க்கையில பெருமழை பெய்யலாம், பெருவெள்ளம் வரலாம், காற்று வந்து வீட்டின் மேல் மோதினாலும் அந்த வீடு நிலைத்திருக்கும். தெய்வீகத்தை வெளிப்படுத்துறவனுடைய வாழ்க்கை நிலைச்சிருக்கும். அதர் சைட்ல உலகத்துல அவன் அப்படி செய்யறான் இப்படி செய்யறான், அவன் வீட்டில் கொஞ்சம் மழையில அவன் வீடு என்ன செஞ்சிடும்? இடிஞ்சு போயிடும். பக்கத்தில் பாச நம்ம தான் இருப்போம்ல, செய்வோம். புரியுதா உங்களுக்கு? நாம் கெட்டு போவது இல்லை. ஸோ நம்ம இந்த உலகத்தில் வாழும்போது யாரை வெளிப்படுத்தணும்? இயேசுவை வெளிப்படுத்தணும். நம்மளை பார்க்குறவங்க நம்மளை பார்க்கக்கூடாது, நம்மகிட்ட இருக்கிற எப்படி பார்க்கணும்? நம்முடைய கிரியைகளில், நம்முடைய சொல்லுல, நம்முடைய செயல்ல. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி நம்மகிட்ட இருக்கிற இயேசுவை பார்த்தாங்கன்னா,
பாருங்க, ஒரு நாள் அதே மாதிரி குதிரை வருகிறது, டொக் 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 டொக். ஏன்னா வழக்கமாக தோண்டி முடிச்சு தண்ணி வந்து அடுத்த நாள் பஞ்சாயத்துக்கு ஒரு கூட்டம் என்ன செஞ்சிடும், வந்துடும். அன்னைக்கும் ஈசாக்கு அதுதான் எதிர்பார்த்தான். இன்னைக்கும் சண்டைக்கு கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க, வருவாங்கன்னு. ஆனால் இன்னைக்கு யார் வரா, ராஜாவே வராரு. போச்சா, கவுன்சிலர் வந்தாலே அந்த களி கிழிப்பான், இப்போ ராஜா வந்துட்டாரா அப்படின்னு பார்த்தா அந்த ராஜா சொல்றாரு, ஏப்பா ஈசாக்கு, உன் மேலே கர்த்தர் உட்கார்ந்துருக்காரியா, உன் மேலே ஆண்டோடைய ஆசீர்வாதம் இருக்குதியா, உன் கூட சண்டை போட்டு நாங்கள் அசிங்கப்பட விரும்பலை, வா நம்ம சமாதானமாக இருப்போம். வேதம் சொல்றது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் மாமியாரும் என்ன சொல்றீங்க, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தா மருமகனும் நல்லா மொழிங்க. ஆனா அதுதான் சத்தியம், புரியுதா? நான் என்னுடைய தெய்வீகத்தை வெளிப்படுத்தும் போது யாரும் என்னைய மனுஷிகமா பார்க்க மாட்டாங்க. இவன் தேவனுடைய மனுஷன், இவள் தேவனுடைய மனுஷி. எத்தனை பேர் உங்களை தெய்வீக சாயல்ல இந்த உலகத்துக்கு காட்ட விரும்புறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த நாள் என்ன விசேஷம் தெரியுமா? இயேசுவை சுமப்பதற்காக நம்மை அர்ப்பணிக்கிற நாள். எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க? அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்மா சரீரம், என் ஆவி ஆத்மா சரீரம். இரண்டாவது, இயேசுவை துதிக்க நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இப்போ இயேசு எருசலேமுக்குள்ளே வரும்போது அந்த மத்தேயு 21:9 பார்த்தீங்கன்னா, முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஒசன்னா, உன்னதத்திலிருந்து வருகிறவர் என்று என்ன செஞ்சாங்க? கர்த்தரை துதித்து ஆர்ப்பரித்தார்கள். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் துதிக்கப்படத்தக்கவர். நம்முடைய தேவன் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். இப்ப நான் அவரை துதிச்சா அவர் எங்க வாசம் பண்ணுவார்? ஏன்ட்ட நான் வாசம் பண்ணுவார். நான் துதிச்சா எதுக்கு உங்ககிட்ட வாசம் பண்ணணும்? புரியுதா? அவர் உங்ககிட்ட வாசம் பண்ணணும்னா நீங்க துதிக்கணும். புரியுதா? இப்ப போன பாயிண்ட்ல தான் கேட்டோம், அவர் நம்ம மேல இருக்கணும்னு. அப்ப அவர் உங்க கூட இருக்கணும்னா யார் துதிக்கணும்? உங்க வீட்டில் பிரியாணி செஞ்சா எங்க வீட்டில் வாசனை அடிக்குமா? நீங்க பிரியாணி சாப்பிட்டு என் கையை நான் மோந்து பார்த்தா என்ன வாசனை அடிக்கும்? புரியுதா? அப்ப யாரெல்லாம் கர்த்தர் உங்க கூட இருக்கணும்னு விரும்புறீங்களோ அவங்க எல்லாம் என்ன செய்யணும்? நோ அதர் ஆப்ஷன். துதிக்காம நீங்க தேவனை உங்க கூட வச்சுக்கிடவே முடியாதுங்க, முடியாது. ஊதுபத்தி பார்த்துருக்கீங்களா? சைக்கிள் ஊதுபத்திகள் தெய்வீகமானது. அப்படி பொத்தி வச்சிங்கன்னா என்னது? அதனால தான் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த சாமி படத்துக்கெல்லாம் என்ன செய்வாங்க? பத்தியை பொருத்தும். அவங்களுக்கே தெரியுது பத்தி பொருத்தாமல் சாமி இறங்காது. அதே மாதிரி தான் நீங்கள் துதிக்காமல் அவரை உங்ககிட்ட நீங்கள் வச்சுக்கிடவே, ஏன்னா அவர் துதிகளுக்குள். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் துதிச்சாங்க. கர்த்தர் இறங்கிட்டாரு, அவ்வளோதான். பூமி அதிர்ந்தது, கட்டுகள் கலன்றன, கதவுகள் திறவுண்டன, விடுதலை வந்தது. அதனால நம்ம கர்த்தரை என்ன செய்யணும்? துதிக்கணும். என்ன சொல்லி துதிச்சாங்க? இந்த குருத்தோலை ஞாயிற்றினுடைய ரொம்ப ஹைலைட்டான வார்த்தை என்ன தெரியுமா? ஓசன்னா. சொல்லுங்க பார்க்கலாம். ஓசன்னா. ஆமா, இன்னொரு ஃபேமஸான பாட்டு உண்டு, பாடுவோமா? இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா, ஓசன்னானா என்ன? 118வது சங்கீதம்
25-26 வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். இப்போ இதே சென்டென்ஸை தான் அவங்களும் என்ன செஞ்சாங்க, பயன்படுத்தினாங்க. உன்னதத்திலிருந்து வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அப்ப ஓசன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே எங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணும். ஏற்கனவே இந்த யூதர்கள் அந்த நாட்களில் வாழ்ந்தவங்க ரோமர்களுடைய ஆட்சி காலத்தில் சிக்கி தவித்தார்கள். அந்த ரோமர்களுடைய அடிமைத்தனத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் இவர் என்ன சொல்லி துதிக்கிறாங்க? கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே எங்களுக்கு காரியங்களை. இப்போ ஓசன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியங்களை. அப்ப யார் துதிப்பாங்க? யாரெல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ரட்சிப்பு வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் என்ன செய்வாங்க? யார் கர்த்தரை துதிப்பாங்க? எனக்கு கர்த்தரால ஒரு காரியம் ஆகணுங்கிறவங்க தான் கர்த்தர் என்ன செய்வாங்க? எங்க யாருக்கெல்லாம் அவரால் ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கு? நீங்க துதிக்கிற தவிர வர வழியே இல்லை. யார் துதிக்க மாட்டாங்க? நமக்கெல்லாம் அவரால் ஒன்றும் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டுக்கு போனால் சோறு இருக்கு, சாப்பிட்டா தூக்கம் வருது, தூங்கி எழுந்த உடனே டாய்லெட் போகிறோம், முடிச்சுட்டு வந்து சாப்பிட்றோம், வேலையை பார்க்குறோம், வர்றோம், படுக்கிறோம், தூங்குறோம், எந்திரிக்கிறோம், போகிறோம், வரோம். நமக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறவங்க என்ன செய்ய வேண்டியது இல்லை. அப்ப யார் கர்த்தரை துதிப்பாங்க? எனக்கு அவரால் ஒரு காரியம் நடக்கணும், ரட்சிப்பு அவரால் வரணுங்கிறவங்க மட்டும்தான். இப்போ இன்றைக்கும் சபையிலையும் சரி, சபைக்கு வெளியும் சரி, சில பேர் பார்த்தீங்கன்னா துதி ஆராதனை நடக்கும் போதெல்லாம் அப்படி வரப்ப நிற்பாங்க. சில சின்ன பையங்களும் சரி, வாலிபர்களும் சரி, பெரியவங்களும் சரி, ஒரு சிலர் அது துதிக்கு விட்டே கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம் புரியுதா? ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உனக்கு இன்னைக்கு அவருடைய தயவு தேவையில்லைனாலும் சகோதரா, என்னைக்குனாலும் அவருடைய தயவு இல்லாமல் நீ இந்த உலகத்தில் வாழவே முடியாது. ஆமாங்க, சின்ன வயசில் நாங்கள்லாம் இருந்தப்ப என் கூட படித்தவங்கெல்லாம் ஆடி ஆட்டம் என்ன, இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்தி பரவசத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா அப்படின்னு கேட்டால், மாப்பிள்ள சோகண்டா, சோதனை மேலே சோதனை. சகோ, ரட்சிப்பு யார்கிட்ட இருந்து வரணும்? நீ துதிக்காம கர்த்தர்ட்ட இருந்து நன்மையை வாங்கவே. ஏன்னா அவர் துதிக்கப்படத்தக்கவர். அவரை நீ இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அவருக்கு சூடம்பத்தி, சாம்பிராணி, மல்லிகைப்பூலாம் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. நீ வாயை திறக்கணும். வாயை திறந்து இயேசுவே நீ நல்லவர்னு சொல்லாம உன் வாழ்க்கையில் நன்மை என்ன செய்யாது, நடக்காது. அதனால கர்த்தர் நம்மளை எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார்? ஸோ இந்த நாளின் சிறப்பு என்ன? அவரை துதிப்பதற்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். எத்தனை பேர் துதிப்பீங்க? எத்தனை பேர் துதிப்பீங்க? துதி துதி இயேசுவை துதி துதி, துதிகளின் தேவனை துதி துதி, துதி துதி இயேசுவை துதி துதி, துதிகளின் தேவனை துதி துதி. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் வல்லமீட்பர், சேனைகளின் கர்த்தர் மகாராஜா, அந்த ராஜாவுக்கு பிள்ளை நீ துதி துதி. மூன்றாவது, இயேசுவின் சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். என் சித்தம் அல்ல, let his will be done. இந்த ஜனங்கள் எப்படி துதிச்சாங்க தெரியுமா? யோவான் 12:13 பாருங்க. இந்த சம்பவத்தினுடைய ஒரு விசேஷம் என்னன்னா, 4 சுவிசேஷத்திலையுமே இந்த சம்பவம் என்ன செய்யுது இருக்குது. அதுதான் இந்த சம்பவத்தினுடைய ஒரு விசேஷம். இதுல யோவான் 12:13 என்ன சொல்லி துதிச்சாங்க பாருங்க. குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஒசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற யாரு 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 யாரு? ராஜா. என்ன சொல்லி துதிச்சாங்க? ராஜா. இவங்க இயேசுவ ராஜான்னு சொல்லி துதிச்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கொஞ்ச காலமாவே இயேசுவ
தங்களுக்கு ராஜா வாக்கணும்னு இந்த ஜனங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், ஒரு வசனத்தை பாருங்க, யோவான் 6வது அதிகாரம் 15வது வசனம் பாருங்க. யோவான் 6:15, அவர்கள் வந்து தம்மை ராஜா வாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாக இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி. அப்போ மறுபடியும் விலகி போனான்னு என்ன அர்த்தம்? பல முறை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். எதுக்கு? இயேசுவை ராஜா வாக்கணும். இயேசுவை ஏன் ராஜா வாக்கணும்னு நினைக்கிறாங்க? சொல்லுங்க, ஏதாவது ஐடியா. இயேசுவை ராஜா வாக்கலாமா வேண்டாமா? ஏன்? அவர் இலவசமாக மருத்துவம் பார்த்து விட்டுறாரு, பேய் பிசாசெல்லாம் துரத்தி விட்டுறாரு, செத்தவனை கூட என்ன செஞ்சுறாரு உயிரோட, எல்லாவற்றுக்கும் மேலாக சோறு போடுகிறார். புரிகிறதா? அதுதான் மக்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ். இங்கே யோவான் 6வது இடத்துல கூட நடந்தது அதுதான். 5 அப்பம் 2 மீன் எடுத்து 5000 பேருக்கு பொரோட்டா ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்ட உடனே உள்ளம் பூரிச்சிருச்சு. எனக்கு இதை படித்த உடனே தான் எனக்கு ஒரு வெளிப்பாடு வந்துச்சு. அப்போ மக்களுக்கு யாரை பிடிக்குது? சாப்பாடு ஓடுறவங்கள பிடிக்குது. உடனே நான் ஒரு பிளான் பண்ணேன், இந்த ஈஸ்டருக்கு நம்ம என்ன செஞ்சிட வேண்டியது, சாப்பாடை போடுறோம், மக்கள் ஆதரவாக அழுறோம். என்ன இப்போ ஏற்கனவே இவங்க ரோமர்களுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அவன் அநியாயத்துக்கு வரி போட்டு மக்களை பாடாப்படுத்துகிறான். அப்போ ஏற்கனவே இவங்க தங்களுக்கு ஒரு மேசியா வரணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, தங்களை ரட்சிக்க ஒரு ராஜா வரணும்னு. இப்போ வர்றாரு. எதன் மேலே ஏறி வர்றாரு? யார் ஏறி வருவா? கழுத மேலே. அப்ப இவங்களுக்கு அவரை பார்க்கும் போதே எப்படி தெரியுது? ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ, ராஜ்யத்தை பிடிக்க ஆயத்தமாவோம். போதா குறைக்கு லட்சக்கணக்கில் வேற ஆட்கள் வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு கணக்கு சொன்னேனா? அதாவது நான் சொன்னேன்ல, உலகம் முழுசுலையும் இருந்து அன்னைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு எல்லாம் எருசலேமுக்கு என்ன செஞ்சிருக்கான். அதனால வேத பண்டிகை என்ன சொல்றாங்கன்னா, இவருக்கு பின்னடப்போரும் முன்னடப்போரும் இருக்குல்ல, பின்னாடி மட்டும் 2-3 லட்சம் பேர் இருந்தானா, உள்ள இருந்து 1 லட்சம் பேர் வெளியே வந்துகிட்டு இருக்கான். அப்ப லட்சக்கணக்கான கூட்டத்தின் மத்தியில இவர் BMW கார்ல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, வந்துகிட்டு இருந்தா அவ்வளோ பேரும். ஏன்னா இவ்வளவு கிரௌட கூட்டிட்டு போனா நிச்சயம் ஒரு ராஜாவை காலி பண்ணி விட்டுறலாம். ஆமாவே இல்லையா? மக்களுக்கு என்னன்னா, இதாண்டா நல்ல சான்ஸ். இன்னைக்கு பார்த்து வழக்கமா இவர் சாதாரணமா வர்றவர் எதுல வர்றாரு? அப்ப அவரும் என்ன அஜெண்டால தான் வர்றாரு. புரியுதா உங்களுக்கு? பாருங்க, அந்த எருசலேம்ல அந்த மெயினான வீதி அது நேரா போய் 2ஆ பிரியும். வலதுகை பக்கம் திரும்பினா பிலாத்துவினுடைய அரண்மனை. இப்ப மக்கள் எல்லாம் என்ன பிளான் பண்றான்? நேரா போறோம், பிலாத்துவை தூக்குறோம், இயேசுநாதரை உட்கார வச்சு தலையில கிரீடத்தை வச்சுட்டு இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம். அதுக்கப்புறம் போய் ஆட்டை எங்க பலி செலுத்தி எங்க காட்டிக்கலாம், டைம் இருக்குது. முதல்ல நமக்கு இன்னைக்கு என்ன வேலை? இயேசுவை ராஜாவாக்குறது தான் வேலை. இப்போ நேராக போய் வலதுகை பக்கம் திரும்பினா பிலாத்துவினுடைய அரண்மனை, இடதுகை பக்கம் திரும்பினா தேவாலயம். இப்போ மக்கள் எல்லாம் இயேசு அப்படியே மொத்தமாக எங்கே தள்ளிட்டு போய்கிட்டு இருக்கான்? வலதுகை பக்கத்துக்கு. ஆனால் இயேசு அவருடைய பிளான் படி எங்கே திரும்ப போறார்? தேவாலயம். ஏன்னா அவருடைய அஜெண்டா அதுதான், தன்னை எங்கே போய் அர்ப்பணிக்கணும். ஏன்னா அவர் தான் பஸ்கா ஆட்டுக்குட்டி. 5 நாளைக்கு முன்னாடி தேவாலயத்தில் போய் சரண்டர் ஆகணும். அதனால அவர் என்ன போக்கில் போய்கிட்டு இருக்காரு? சரண்டர் ஆக போறாரு. ஆனால் மக்கள் எதுக்கு போய்கிட்டு இருக்காங்க? அவரை ராஜா வாக்கணும்ட்டு போய்கிட்டு இருக்காங்க. கவனிங்க, என்ன ட்விஸ்ட் நடந்துச்சுன்னா, நேரா போய் இவர் வலதுகை பக்கம் திரும்புற போல எங்க திரும்பிட்டாரு? இடதுகை பக்கம் திரும்பிட்டாருங்க. அவ்வளோதான். அவ்வளோ கூட்டமும் கலைஞ்சு போயிருச்சு பாருங்க. அப்ப பொதுவா நம்ம ஒரு பிளானை போட்டு அந்த பிளானுக்கு யாரையும் பிடிச்சி இழுக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? ஆமா. ஆனா நம்ம பிளான் போட்டோங்கிறதுக்காக இயேசுநாதர் நம்ம பிளானுக்கு ஒத்து வருவார்னு நீங்க நினைக்கிறீங்களா? தெரியும், நமக்கு நிறைய அனுபவம் இருக்கு. அதனால தான் நம்மளும் அப்பப்போ யாரை விட்டுருவோம். இவர் நமக்கு லாய்க்குப்பட மாட்டார்.
அவர் போக்கிலேயே தான் என்ன செய்வார், போவார். பாருங்க, ஜனங்கள் அவரை விட்டு விலகி போய் விட்டார்கள். இப்போ இயேசுநாதரை விட்டு விலகி போகிறது நல்ல ஐடியாவா சொல்லுங்க? இப்போ இந்த பிளான் பாருங்களேன், இயேசு பிலாத்துவை தூக்கிட்டு இவர் ராஜாவாக முடியுமா முடியாதா? முடியும். இப்போ இவ்வளோ ஆள் பலம் இருக்குது, ஏற்கனவே இவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், நிச்சயம் முடியும். ஆனால் வலதுகை பக்கம் திரும்பினா இவர் யூதருக்கு மட்டும்தான் ராஜா. இவர் இடதுகை பக்கம் திரும்பினதுனால தான் இன்னைக்கு உலகத்துக்கே அவர் ராஜாவாக இருக்கிறார். அப்போ யோசிச்சு பாருங்க, யாருடைய பிளான் பெஸ்ட்? நம்ம பிளான் worst. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உனக்கு worst வேணுமா பெஸ்ட் வேணுமா? என்ன யாருமே பதில் சொல்ல மாட்டீங்க? பெஸ்ட் தானே வேணும். அப்ப யார் பின்னாடி போகணும்? இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். என் பிளான திரும்பி பார்க்க, நம்ம பிளானுக்கு ஆப்போசிட்ல தான் அவர் கொண்டு போவாரு. தெரியுமே நல்லா. என்கிட்டயே என் காது படவே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் என்ன விரும்புகிறேனோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் அவர் கொண்டு போவார்னு. எப்படி உங்களுக்கு முன்கூட்டி இவ்வளோ வெளிப்பாடு? நம்ம பிளான் ஒர்ஸ்ட், காட்ஸ் பிளான் இஸ் த பெஸ்ட். புரியுதா? இப்போ பாருங்களேன், அவர் வலதுகை பக்கம் திரும்பி ராஜாவாக இருந்தார்னா சொகுசாக இருந்திருக்கலாங்க. ஆனால் இடதுகை பக்கம் திரும்பி தேவாலயத்துக்கு போனதுனால அவர் எவ்வளவு பாடுகளை அவர் அனுபவிக்க வேண்டியிருந்துச்சுன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதில் ஹைலைட் என்னன்னா, இவர் வலதுகை பக்கம் திரும்பி இருந்தானா பிலாத்துவை ஜெயிச்சிருப்பார். இவர் இடதுகை பக்கம் திரும்பினதுனால பிசாசை ஜெயிச்சார். இப்ப ஆக்சுவலா ஜெயிக்க வேண்டியது யாரு சொல்லுங்க? இயேசு ஜெயிக்க வேண்டியது பிலாத்துவையா பிசாசுவையா? ஏன்னா பிலாத்து யூதயாவுக்கு மட்டும்தான் கவர்னர், ஆனா அந்த பிசாசு உலகத்தையே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப இயேசு இடதுகை பக்கம் திரும்பினதுனால யாருக்கும் சேர்த்து தான் வெற்றியை சம்பாதிச்சிருக்கிறாரு. இந்த இயேசுநாதருடைய இயேசுநாதரை பிடிக்காம விலகி போனாங்கல்ல. ஏன்னா ஏன் பிடிக்காம விலகி போனாங்கன்னு சொன்னேன்னா, இதே கூட்டம் தான் இயேசுவை சிலுவையில் அறையும்னு என்ன செஞ்சிச்சு? புரியுதா? இயேசுவை ராஜாவாக்கணும்னு நினைச்ச அதே கூட்டம் தான் சிலுவையிலே அறையும். அந்த கூட்டத்துக்காகவும் சேர்த்து தான் இயேசு தாம் போக்கில் போறாரு. நல்லா விளங்கிக்கோங்க அருமையான தேவ பிள்ளைகளே. ஒரு நாளும் தேவன் நமக்கு தீமை செய்யவே மாட்டா. எத்தனை பேர் அதில் உறுதியாக இருக்கிறீங்க? நான் நல்லவர்னு சொல்லுவேன், நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவன் சொல்லணும். இயேசு நல்லவர், அவர் ஒரு நாள் நமக்கு தீமை செய்யவே மாட்டார். நம்ம விருப்பத்துக்கு அகெயின்ஸ்டா அவர் போற மாதிரி தெரியும், போட்டோம், கண்ணை மூடிக்கிட்டு அவர் பின்னாடி போங்க. His plan will be always the best plan. அதனால தான் நம்ம யாருடைய சித்தத்துக்கு நம்மளை அர்ப்பணிக்கிறோம்? என் சித்தம் அல்ல ஆண்டவரே, உங்க போக்கில் போங்க, நான் பாட்டுக்கு கண்ணை மூடிக்கிட்டு உங்க பின்னாடி வந்துக்கிட்டே. எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுப்பீங்க அவருடைய? ஆகவே இந்த நாளின் சிறப்பு என்னன்னா, அவருடைய சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிக்கிற நாள். முடிச்சிருவோமா? ஸோ 3 காரியங்களை பார்த்துருக்கோம். இந்த குருத்தோலை ஞாயிறினுடைய சிறப்பு என்ன? முதலாவது, நம்மை தேவனை சுமக்க ஒப்பு கொடுக்கிற நாள். ஸோ இப்போ வீட்டுக்கு போறீங்க, யாரை சுமந்துக்கிட்டு போனோம்? எல்லா சொல்லிலும் செயலிலும் யாரை வெளிப்படுத்தணும்? நீங்கள் செஞ்சு பாருங்க. முதல்ல வேணால் நம்மளை முட்டாள்னு சொல்லுவாங்க, முதல்ல வேணால் நமக்கு விரோதமான சில காரியங்கள் நடக்கலாம். ஆனால் போக போக புரிஞ்சுக்கிடுவாங்க, கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். இனி நாங்கள் உங்ககிட்ட சண்டை போட மாட்டோம். நம்மளை பார்க்குறவங்க யாரை பார்ப்பாங்க? இயேசுவை பார்ப்பாங்க. 2வது, இந்த நாள் சிறப்பு என்ன? நாம் அவரை துதிப்பதற்காக நம்மை அர்ப்பணிக்கிற நாள். எத்தனை பேர் ஆண்டவரை துதிப்பீங்க? துதிங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்வார். 3வது, இந்த நாள் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குற நாள். நம்ம பிளான் ஆல்வேஸ் எ சொதப்பல் பிளான், காட்ஸ் பிளான் ஆல்வேஸ் த பெஸ்ட் பிளான். யாருடைய திட்டத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும்? யாருடைய விருப்பத்துக்கு ஒப்பு கொடுக்கணும்? சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய விருப்பத்துக்கும் திட்டத்துக்கும் நம்மளை என்ன செய்யணும்? எல்லாம் எழுத நிற்போமா? ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் என் நேசர் என்னோடுண்டு, சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பதால் விசுவாசம் என்னில் உண்டு. ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் என் நேசர் என்னோடுண்டு,
சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பதால் விசுவாசம். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை. கால்கள் இடறியே பள்ளத்தில் விழுந்தேனே, தூக்கி எடுத்தீரையா. உலகமே வெறுக்கையில் பக்கத்தில் நின்றென்னை தாங்கிக் கொண்டீரையா. கால்கள் இடறியே உலகமே வெறுக்கையில் பக்கத்தில் நின்றென்னை தாங்கிக் கொண்டீரையா. தள்ளப்பட்ட கல்லாய் இருந்த மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றிவிட்டீ. ஓ, தள்ளப்பட்ட கல்லாய் இருந்த என்னை உம்முடைய சிலுவை தியாகத்தினால் என்னை மாற்றிவிட்டீர். மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்தி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை. ஓ, ராஜாதி ராஜாவாம் என் நேசர் என்னோடுண்டு. ஓ, சத்திய வார்த்தைகள் சுவாசம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஷபா பாக்கா லரா தலர மனம ரதல ரதியந்த ரமன ரீபா லப ரமன மௌர பர தலர மன கரத லரதியந்த ரமன மௌர பலர தலர ஷபர தலர மன தலர மன பலபர தலர மன. கவுனிங்க, நீங்க உங்க தெய்வீகத்தை வெளிப்படுத்தும் போது ஆரம்பத்தில் உலகத்துக்கு அது தெரியாது. ஆரம்பத்தில் உலகம் உங்களை முட்டாளாத்தான் பார்க்கும். ஆனால் கொஞ்ச நாளில் உலகம் உங்களை பார்க்கறதுக்கு பதில் உங்க கூட இருக்கிற கர்த்தரை பார்க்கும். உங்க முதுகில் இருக்கிற கர்த்தரை பார்க்கும். உங்கள்கிட்ட இருக்கிற தெய்வத்தை அவங்க பார்த்துட்டாங்கன்னா உங்களுக்கு ராஜ மரியாதை இந்த பூமியில் உண்டு. உங்களை கண்டு ஜனங்கள் பயப்படுவார்கள். உங்களுக்கு தங்களுடைய வஸ்திரங்களை விரிப்பார்கள். பாருங்க எவ்வளோ மேன்மை. எத்தனை பேர் இயேசுவை சுமக்க போறீங்க? எத்தனை பேர் இயேசுவின் வார்த்தையின்படி வாழ போறீங்க? எத்தனை பேர் இயேசுவை உங்க கிரியைகளால் வெளிப்படுத்த போறீங்க? அது மாதிரி கர்த்தரை துதிக்கிற துதி. தாவீது சொல்லுகிறார், எப்போதும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும். இப்போ இருந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க, நான் அவரை துதித்து கொண்டே இருப்பேன், ஆராதித்து கொண்டே இருப்பேன், அவரை பாடிக்கொண்டே இருப்பேன், அவரை புகழ்ந்து கொண்டே இருப்பேன். எத்தனை பேர் தேவ சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உங்கள் சித்தம் நிறைவேறட்டும்பா சொல்லுங்க. மனப்பூர்வமாக சொல்லுங்கப்பா, மனப்பூர்வமாக சொல்லுங்க. ஒருவேளை ஏதாவது என் வாழ்க்கையில் என் விருப்பப்படி நடக்கலைன்னா நான் கவலைப்பட மாட்டேன் ஆண்டவரே, நான் சோர்ந்து போக மாட்டேன் ஆண்டவரே, உங்களை குறை சொல்ல மாட்டேன் ஆண்டவரே. என்ன நீங்கள் எப்பயும் எனக்கு பெஸ்ட்டை தான் கொடுப்பீங்க ஆண்டவரே. என் பிளான் எப்பயும் ஒர்ஸ்ட்டு தான், உங்கள் பிளான் எப்பயும் பெஸ்ட்டு தான் ஆண்டவரே. எனக்கு நீங்கள் வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு நீங்கள் வேணும். உங்களை அசட்டை பண்ணிட்டு நான் தூரம் போயிட முடியாது. உங்களை காட்டி கொடுத்துட்டு நான் நிம்மதியாக வாழ்ந்துட முடியாது. நல்ல பிதாவே, இந்த குருத்தோலை ஞாயிற்றன்று கர்த்தர் எங்களுக்கு போதித்த ஆசீர்வாதமான சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஊர்வலமாக போய் கொண்டாடலைனாலும் உங்கள் சத்தியத்தை கேட்டு மகிழ்ந்து இந்த இடத்த விட்டு புறப்பட்டு செல்லுகிறோம். நம்முடைய பிள்ளைகள் அந்த 3 சத்தியத்தின்படி வாழ்ந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.